இல்ல உங்களோட நிலைப்பாடு தான் என்ன? யார் இவர் எங்களை மதவாத கட்சி, பாமக ஜாதி கட்சியினர், இவரு கட்சி என்ன கட்சி? அவர் தெரியாம கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைன்னா அது என்ன கட்சி? யாருடைய கட்சி? கட்சியா? பின்தங்கிய மக்களுக்காக தொடங்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. எங்க யாரும் ஒடுக்கி வச்சிருந்தாங்க, தாழ்த்தி வச்சிருந்தாங்க? எல்லாரும் சமமா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா தான். ஒரே பஸ்ல எல்லா ஜாதிகாரனும் பயணம் பண்றான். இருங்க சார், ஒரே டீக்கெட்ல எல்லா ஜாதிகாரனும் டீ குடிக்கிறான். அந்த கிளாஸ் கழிவு தான் எல்லாருக்கும் போட்டு கொடுங்க, எல்லாரும் ஒன்னா குடிச்சிட்டு. என்ன பொதுமக்கள் மத்தியில நல்லா கவனிக்கணும். பொதுமக்கள் மத்தியில ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சமமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். கிடையாது. காலம் மாறும்போது எல்லாம் மாறும் சார். காலம் மாறும்போது எல்லாம் மாறும். வளர்ச்சி அடையும் போது சார், தொழில்நுட்ப வளர்ச்சி. ஒரு காலத்துல செல்போன் வந்த காலத்துல ஒரு கால் 16 ரூபா வித்துது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்புறம் ஒரு கால் வந்ததுன்னா 2 ரூபா பைன் எனக்கு. இது எல்லாம் வந்த காலம். ஆனா அது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுது? எல்லாமே ஃப்ரீ ஆகி போச்சுது. வளர்ச்சி சார், இது வளர்ச்சி. அதான் நான் சொல்ல வரல. எல்லா கட்சிகளும் இணைந்துதான் செஞ்சு சார். இதைத்தான் நான் சொல்ல வரேன் சார். இந்த வளர்ச்சி அது மாறும். எல்லாமே மாறும். சரி, இன்றைய சூழலுக்கு மது ஒழிப்பு மிக முக்கியமா இருக்கு சார். அது என்ன, இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம பாக்குறோம். நம்ம ஊருக்குள்ள இருந்து சில தகவல்கள்லாம் வருது. முன்னாடி எல்லாம் கல்யாண போஸ்ட் தான் ஒரு அங்கங்க இருக்கும். இன்னைக்கு டெத் போஸ்ட் அங்கங்க இருக்கு. அதுவும் சின்ன பசங்களா இருக்காங்க. இதுக்கு காரணம் மதுவா தான் இருக்கு. பல பேர் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் அந்த மதுவை ஒழிக்கணும்னு தான் அவர் முன்னெடுக்கிறாரு. ஒரு வாழ்த்து சொல்றது தவறு இல்லையா? ஒரு விஷயம் இருங்க, இது எல்லா கட்சியும் மது வேண்டான்னு தான் சொல்லுது. இதே திமுக கொடி பிடிச்சு போராட்டம் நடத்திதான் நடத்தியா இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது, அப்புறம் வந்த பிற்பாடு ஏன் கடையை வச்சுட்டு நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதான் நிதி பத்தலங்கிறாங்க. இது ஒரு சப்ப. நீங்க காரணம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு இது வேண்டாம்னா அதை முடிச்சிடணும். நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. மக்கள்கிட்ட நிதி வசூல் பண்றதுக்கு எத்தனையோ வகையில நீங்க கரண்ட் பில் ஏத்தலையா? நீங்க பசுமரை ஏத்தலையா? நீங்க எத்தனை வகையில் நீங்க எல்லாம் பத்திரப்பதிவை ஏத்தலையா? நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு நான் என்ன கேட்கறேன், மகளிருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறீங்க. பற்றாக்குறை எங்க இருந்து வரும்? யாருக்கு? நீங்க உங்க கஜானாவில் இலவசங்களை தடுத்தாலே போதும் கேளுங்க சார். உங்க கஜானாவில் மிச்சமா அபரிமிதமான இருப்பு இருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நியாயம். இலவசமா கொடுத்தா நியாயம். நீங்களே 8.5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் நிர்வாகமா இல்ல நிர்வாக ஏமாற்றுதலா? மக்களை ஏமாத்துறதா? தனக்கு ஒரு என்ன சொல்றேன் சார், முதல்ல உங்க கஜனாவை நிரம்பி வலியிட்டு அதுக்கு பிறகு மக்களுக்கு வாரி வழங்கு. இலவசம் வேண்டாங்கிறீங்க சார். அதுதான் சார் உங்களுக்கு கெடுக்கிறது. இந்த நாடு ஏன் இப்படி பின்தங்கி கிடக்குன்னா இதுதான் காரணம். இலவசம் தான் மிக முக்கிய காரணம்னு அண்ணன் திடமா சொல்றாரு. ஆமா, இலவசம். நீங்க மக்களுக்கு எது, நீங்க நல்ல சாலைகளை போட்டு கொடுங்க, நல்ல குடிநீர் கொடுங்க, நல்ல மின்சாரம் கொடுங்க, நல்ல ஆஸ்பத்திரியை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. அரசு மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? அடிப்படை தேவைகளை முழுமையா பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். விவசாயத்துக்கு நீர்த்தேக்கங்களை கட்டி கொடுங்க. சுகாதாரமாகவும் இருக்கணும். இதைத்தானே சார் அரசாங்கம் செய்யணும். ஏன் இன்ன வரைக்கும் காமராஜர் வாழ்றாரு? அவரு நீதாராங்களை பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான் அவரு இன்ன வரைக்கும் பேசப்படுறாரு. படிக்க வச்சதுலயும் என்ன, அவரு தேக்கி வச்சதுலயும் அவருடைய இன்னைக்கு எல்லாரும் லா பேசுறோம், எல்லாரும் இன்னைக்கு இது பேசுறோம்னா அதுக்கு அஸ்வாரம் போட்டது யாரு? காமராஜர். அவருதான் அந்த பள்ளிக்கூடத்துல ஏழை பணக்காரன் ஜாதி மதம் தெரியக்கூடாதுன்றதுக்காக சீருடையை கொண்டு வந்தார். என்னதான் இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி நடந்தது அப்படின்னா காமராஜர் ஆட்சியை தான் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டி இருக்கு. அதுல எந்த மாற்றம்ன்றது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு, அவரை பார்த்தாவது நீங்க ஏதாவது செய்யுங்க சார். சரி, நீங்க செய்யுங்களா சார்? நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களை உட்கார வைங்க. நீங்க உட்கார்ந்திருக்க மத்தியில, எங்க மத்தியில நாங்க செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் தூய்மை இந்த திட்டத்தை கொண்டு இன்னைக்கு எந்த கட்டிடத்துக்குள்ள எந்த ஆஸ்பத்திரி போனாலும் எங்கேயாவது எவனாவது எச்சு துப்பி வச்சிருக்கானா? எல்லா இடத்தையும் பெருக்கி சுத்தம் இன்னைக்கு வச்சிருக்கிறது யாரு? மோடி.